உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சந்தோஷமா சாமி கும்பிட போறீங்களா? சாமியை எப்படி கும்பிடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். அக்கா, உங்ககிட்ட இருக்க மொத்த பூவையும் கொடுங்க. சரி. ஏய், எதுக்கு இவ்ளோ? இருங்க. எவ்வளோக்கா? 500 ரூபாமா? இந்தாங்க. ஏய், எதுக்குன்னு கேக்குறேன்ல. வாங்க வாங்க சொல்றேன். ஏய், சொல்லு, எதுக்கு இவ்வளவு பூவை வாங்கிட்டு வந்திருக்க? எப்படியும் கோவில் வாசல்ல வந்து இறங்கினதும் மகாராணி பூ கேட்பாங்க. மகராசனும் தாராளமா வாங்கி கொடுப்பாரு. அதான் இங்க இருக்க மொத்த பூவையும் வாங்கிட்டேன். இந்த ஏரியால வேற கடையும் இல்ல. அவ பூ வைக்காம தான் கோவிலுக்குள்ளேயே போவா. அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னாங்கல்ல என்னோட அத்தை. அவ கேட்ட பூவை வாங்கி கொடுக்க முடியாம அவர் வருத்தப்படணும். ராஜதந்திரம் நடக்கட்டும் நடக்கட்டும். வா போலாம். ஏங்க, எனக்கு பூ வாங்கி கொடுக்கறீங்களா? தானே, எத்தனை முழம் வேணும்னு சொல்லு. ஒரு 50 முழம் வாங்கட்டா? நான் என்ன உடம்பு முழுக்கவா சுத்திக்க போறேன்? தலைக்கு தானங்க வச்சுக்க போறேன். ஒரு 2 முழம் போதும். அக்கா, 2 முழம் பூ கொடுங்க. பூ இல்லங்கய்யா, இப்பதான் ஒரு மகராசி மொத்த பூவையும் வாங்கிட்டு போனாங்க. இங்க பக்கத்துல ஏதாவது பூ கடை இருக்கா? பக்கத்துல எதுவும் கடை இல்லங்கய்யா. 5 கிலோமீட்டர் தாண்டி போனதான் கடை. அமுதா, அப்போ நான் போய் வாங்கிட்டு வரட்டா? ஐயோ வேண்டாங்க, பரவாயில்ல. கல்யாண நாள் அன்னைக்கு நீ ஆசைப்பட்டு கேட்டு என்னால வாங்கி தர முடியலையே. நான் வாங்கிட்டு வரேன். பரவாயில்லங்க, வாங்க போலாம். பாவம், அவர் முகம் எப்படி வாடி போயிருக்கு பாருங்களேன். அவ ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்க கூடாது. அது பூவா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி. வாங்க வா. இரு வரேன். என்னாச்சு? இரு வரேன். போங்க போங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சண்முக வைகுண்டம் வாக்குகள் 1395. சும்மா இருங்களே. என்னது ஒரு ரவுண்ட்ல முன்னணி வந்திருக்க? கேவலம் ஒரு 71 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டான். 14 ஜெயிச்சிருவானா? இன்னும் 4 ரவுண்ட் இருக்குல்ல. வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் திரு சவுந்தர பாண்டியன் பெற்ற மொத்த வாக்கு எண்ணிக்கை 7147 வாக்குகள். திரு சண்முகம் வைகுண்டம் பெற்ற மொத்த வாக்குகள் 6545.
திரு சவுந்தரபாண்டியன் 602 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். இன்னும் பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு ரவுண்டு தான்பா. அதுல இன்னும் மிச்சம் இருக்கிற 62 ஓட்டையும் வாங்க முடியுமாப்பா? அண்ணே, பாக்கி கிடக்கிறது 12 13வது வார்டு தான். அங்க இருக்கிறது பெரும்பாலும் அன்னடங்காட்சிங்க தானே. அவங்கெல்லாம் கண்டிப்பா ஓட்டு போட்டுருவாங்கன்னு தெரியும்பா. ஆனா தப்பாம நமக்கு ஓட்டு போட்டுருவாங்களான்னு தெரியலையே. அண்ணாச்சி, எல்லாருமே நம்ம கடையில சாமான் வாங்குறவங்க தான். நமக்கு போடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். திரு சவுந்தரபாண்டியன் பெற்ற வாக்குகள் 901. திரு சண்முகம் வைகுண்டம் பெற்ற வாக்குகள் 1503. இல்லை, இன்னும் 6 ஜெயிச்சாங்கன்னு சொல்லியே, முதல்ல அது சொல்லட்டும். கொஞ்சம் பொறுமையா இருப்போம். வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் திரு சவுந்தரபாண்டியன் பெற்ற மொத்த வாக்குகள் 8047. அதேபோல் திரு சண்முக வைகுண்டம் பெற்ற மொத்த வாக்குகள் 8047. ஆகையால் வெற்றி தோல்வி யாருக்கும் இல்லாமல் சமநிலையில் இரு வேட்பாளர்களும் உள்ளனர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மறு எண்ணிக்கையும் நடந்து முடிந்தது. இரு வேட்பாளர்களின் முன்னிலையிலேயே வாக்குகளை எண்ணினோம். மறு எண்ணிக்கையின் முடிவிலும் இருவரும் 8047 என்ற சம வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். அண்ணாச்சி, அது எப்படி வரும் சமமா? மொத்தம் எத்தனை வாக்கு பதிவாச்சுன்னு சொன்னீங்க? 16095 பதிவாச்சுன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி 8047 8047 சமமா இருக்கு? 8047 8047 கூட்டினா 16094 வருது. இன்னும் ஒரு வாக்கு எங்கேயோ மிஸ்ஸிங்களா? அத பாக்க சொல்லுங்க. இல்லங்கய்யா, அதெல்லாம் சரியா தான் கவுண்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப எப்படி முன்னாடி தானே கவுண்ட் பண்ணாங்க. மிஸ் ஆனது எங்க போச்சு? அந்த டப்பாவை நல்லா தட்டி பார்த்தாவளா? எங்கிட்டாச்சும் உள்ளே ஓட்டிட்டு இருக்க போது. ஏன்பா, அந்த 4 பாக்ஸையும் இன்னொரு தடவை செக் பண்ணுங்க. ஒரு ஓட்டு மிஸ் ஆகுது பாருங்க. சரிங்க சார். அத நான் சொல்ல. அங்கிட்டு பாருங்க, அங்கிட்டு பாருங்க, ஒரு சீட்டு. ஆமா ஆமா, தென்னவரம் கீழே விழுது பாருங்க. அதை எடுத்து பார்க்க சொல்லுங்க. ஒரு வாக்கு பெட்டியில் மாட்டியிருந்த ஒரு வாக்கு சீட்டு கிடைத்திருக்கிறது. இந்த வாக்கு சீட்டில் யாருக்கு ஓட்டு விழுந்திருக்கிறதோ அவர்தான் வெற்றி பெற்ற வேட்பாளர். கடைசியான வாக்கினை பெற்ற வேட்பாளர் முருகா முருகா முருகா.
திரு சண்முகம் வைகுண்டம். அண்ணன் ஜெயிச்சிருச்சு. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் திரு சண்முகம் வைகுண்டம் அவர்கள். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, என்ன எம்டி சார் பிஸியா இருக்கீங்க போல இருக்கு? வாப்பா ஆதி, நீ ஏன் சொல்ல மாட்ட? நீ பாட்டுக்கு என்ன எம்டின்னு மாட்டி விட்டுட்டு போயிட்ட. நான் பேச கூட ஆள் இல்லாம மொபைல நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்டா. டேய், எவ்வளவு நாள் தாண்டா வெறும் ஃபைல பாக்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கிறது? அது சரி, என்ன சார் மட்டும் தனியா வந்திருக்கீங்க? என்னடா சொல்ற? இல்ல, எப்பவுமே மேடம் கூட இருப்பீங்கல்ல, அதான் கேட்டேன். என்ன நக்கலா? நக்கலெல்லாம் இல்ல மச்சான், சீரியஸா தான் கேக்குறேன். டேய், நீ தானே நிறைய ஃபைல்ஸ்ல சைன் பண்ண வேண்டி இருக்குன்னு சொன்ன. ஐயோ, ஆமாண்டா, மறந்தே போயிட்டேன். வாடா வாடா வாடா, உட்கார் உட்கார் உட்கார். டேய், என்னடா இவ்ளோ ஃபைல் வச்சிருக்க? பின்ன ஓனர்னா சும்மாவா? இந்தா சைன போடு. அவ்வளவுதானே? முடியலடா சாமி. டேய், இன்னும் இருக்கு. லஞ்சுக்கு அப்புறம் நிறைய எடுத்துட்டு வருவாங்க. கேஷவ், பாரதி கூப்பிடு. டெண்டர் ஃபைல் எனக்கு எப்படியாவது ஓகே ஆயிடும்னு நினைக்கிறேன். அவங்கள கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடலாம். ஏன் அதை நீங்களே சொல்ல மாட்டீங்களோ? என்ன இருந்தாலும் நான் ஒரு சாதாரண ஸ்டாஃப், நீங்க எம்டி சார். ஓ, நீங்க சொல்றதுதான் சரியா இருக்கும். ஓ, எப்பா டேய், வார்த்தைக்கு வார்த்தை எம்டின்னு சொல்லாதடா. எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? டேய், சொல்லிட்டேடா. உட்கார்றா. சார், பாரதி வர சொல்லுங்க. ஓகே சார். வாங்க பாரதி. சார், நீங்க ரெடி பண்ண அந்த டெண்டர் கூட அனுப்பியிருக்கோம். சீரியஸா சொல்றேன், சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஆதி பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு. ரியலி இட்ஸ் a great job. Thank you சார். ஆதி, நீங்க பாரதி கிட்ட கொடுக்கலான்னு சொன்னப்போ நான் கூட ஒரு செகண்ட் யோசிச்சேன். பட் யூ ஆர் ரைட். பக்கா சார். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கோட் ரேட் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ப்ராபப்ளி ராம் பில்டர்ஸ் இதே ரேட்டை தான் கோட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. ஷி ஹஸ் டன் a very good job. இருந்தாலும் இதுல நீங்களும் தான் வர்க் பண்ணிருக்கீங்க. இல்லங்க, இதுல உங்க உழைப்பு தான் அதிகமா இருக்கு பாரதி. இந்த டெண்டர் மட்டும் நமக்கு கிடைக்கட்டும். பாரதி, உங்களுக்கு இந்த கம்பெனில அடுத்த லெவல் growth இருக்கு. Thank you சார். சரி, நீங்க போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஆதி, எப்பவுமே எங்களுக்கு முன்னாடி போய் டேபிள் உட்காந்துக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவீங்க. ஆனா இன்னைக்கு என்னடான்னா எல்லாமே தலைகீழா இருக்கே. என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு? இனிமே எல்லாமே அப்படித்தான். அப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க? சாப்பாடா? எனக்கா? ஏன் நான் சாப்பாடு கொண்டு வர மாட்டேனா? இன்னைக்கு நானும் லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
என்ன ஹோட்டல்ல இருந்து பார்சல் கட்டிட்டு வந்திருக்கீங்களா? என்னது ஹோட்டல்? ஏன் நீங்க தான் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவீங்களா? எனக்கெல்லாம் வீட்ல இருந்து சாப்பாடு வராதா என்ன? ஆ? என்னங்க அது? இன்னைக்கு எனக்கும் வீட்ல இருந்தா சாப்பாடு வந்திருக்கு. நீங்க தான் உங்களுக்கு யாருமே இல்லன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி வீட்ல இருந்து சாப்பாடு வரும்? அதெல்லாம் அப்படித்தான், வரும்னா வரும். ஆதி, சும்மா இந்த பில்டப்லாம் வேண்டாம். ரொம்ப பிகு பண்ணிக்காம முதல்ல எந்திரிச்சு வாங்க. உங்களை பட்டினி போட்டு சாப்பிட்ட பாவம் எங்களுக்கு வேண்டாம். ஐயோ, சொன்னா கேளுங்க மேடம், நான் நிஜமாவே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். வேணும்னா கேரியர் எடுத்து காட்டவா? ஆதி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வந்திருந்தா சரி, சந்தோஷமா சாப்பிடுங்க. நாங்க போறோம். சரி. எம்டி வீட்ல இருந்து அவருக்கு வந்திருக்கோம். அத வச்சு புர்டா விட்டுட்டு இருக்காரு. சரி பாரதி, நீ வா. உட்காருங்க. பாரதி, ஆனாலும் அந்த ஆதி ரொம்ப தாண்டி பண்றான். எப்போ நம்ம டேபிள்ல தானே உட்கார்ந்து சாப்பிடுவான். இன்னைக்கு இடம் இருக்கு வான சொன்னா மூஞ்சி திருப்பிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏய், உனக்கு என்னடி வேணும்? நீ அவரையே பாத்துட்டு இருக்க. அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போறாரு, நீ சாப்பிடு. நிஜமாவே வீட்ல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காண்டே. அங்க பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாப்பிடுங்க. எல்லாமே எவ்வளவு அருமையா இருக்கு. போதுமா? நான் வச்சுக்கிறேன். இல்ல சாப்பிடுங்க, செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. தேங்க்ஸ். மஞ்சூரியன் கேட்டீங்கல்ல, அதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதோ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நல்லா இருக்கு ஜெயா. இந்திரா, நீ ஏன் இதெல்லாம் செஞ்ச? என்னால நம்பவே முடியல இந்திரா. அக்கா, பொறுமையா வேடிக்கையை மட்டும் பாரு. இனிமே நம்ப முடியாத சீன் எல்லாம் இருக்கு. என்னடி சொல்ற? நீ பாரு. நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். மா, நாங்க சாப்பிடுறோம்ல, டேஸ்ட் பாருமா, நல்லா இருக்கும். சாப்பிடு. ஹேமா, நம்ம டேஸ்ட் தானே, சாப்பிடலாம். உங்களுக்கு வைக்கவா? நீ வச்சுக்கோ. பரவாயில்ல, நல்லாதான் சமைச்சிருக்கா. நல்ல சமையல்காரி தான். சூப்பரா இருக்குங்க. ஏன், என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் குறையல, நல்லா தான் இருக்கு.
எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. என்னாச்சு உங்களுக்கு? நல்லா சாப்பிடுங்க. அத்தை, நான் என் கடமைய சிறப்பா முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் இப்ப அகாடமிக் கிளம்பலாமா? போயிட்டு வா. அக்கா, போயிட்டு வரேன். என்னாச்சு பாமா? என்ன என்னாச்சுங்க? வயிறு 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 என்னமோ கலக்குதுமா. ஐயோ, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பாத்ரூம் இதோ இங்கதான் பக்கத்துல தான் இருக்கு. ஏன் என்னாச்சு? இங்க ரெஸ்ட் ரூம் இருக்கா? என்ன பண்ணுது? ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? அங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. இந்த பக்கம். இவங்களுக்கு என்னாச்சு? பாத்ரூம் எங்க? மேல போங்க. ஏய், சீக்கிரம் வா. சாப்பாட்டு என்ன? பாமா, என்ன ஆச்சு உனக்கு? சாப்பாட்டுல என்ன? நல்லா தானே இருந்த. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, ஒரு குட் நியூஸ் பா. நான் சொன்னேன்ல, திருப்பூர் ப்ராஜெக்ட் 200 கோடி ரூபாய்க்கு பேசிட்டு இருக்கேன். ஆமா, அது சாங்ஷன் ஆகி மெயில் வந்திருக்குப்பா. ஏய், சூப்பர்ரா சூப்பர்ரா. ஹேய், கங்க்ராட்ஸ் டா கௌதம். தேங்க்ஸ் டா. வாழ்த்துக்கள் கௌதம். தேங்க்ஸ் அண்ணி. கௌதம், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். டேய், உங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கு. அம்மா, அம்மா என்ன பிளஸ் பண்ணுங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா ப்ளீஸ்மா. அம்மா, என்னம்மா? அம்மா, என்ன பிளஸ் பண்ணுங்கம்மா. என்ன ஜேஎம்டி ஆக்குனதே நீங்க தானேம்மா. ஜெயா, என்ன ஜெயா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அவன் சாதிச்சுட்டு வந்திருக்கான் ஜெயா. அடிக்கடி உன்னோட செல்ல பையன் சொல்லிட்டு இருப்பல, எதுக்காக ஜெயா அவன் மேல இவ்வளவு வெறுப்பு உனக்கு? அம்மா, அம்மா, என்ன பாருங்கம்மா, என்ன பிளஸ் பண்ணுங்கம்மா. ஏங்க, யாரோ என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னம்மா, யாரோவா? அம்மா, நான் கௌதம்மா, உங்க பையம்மா. என்ன யாரோன்னு சொல்ற அளவுக்கு நான் அப்படி என்னம்மா தப்பு பண்ண? அம்மா, என்ன ஃபேஸ் பண்ணி பேசுங்கம்மா. நான் என்னம்மா தப்பு பண்ண? போதும், யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். டேய் கதிர், தான் என்ன தப்பு பண்ணோனே தெரியாத அளவுக்கு இங்க யாரும் குழந்தை கிடையாது. எப்படி ஒரு தங்கமான பொண்ணா பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டேன். கோர்ட்ல வந்து என்ன அவமானப்படுத்திட்டு நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறான். இவன் தப்பே பண்ணலையாடா? அம்மா, அது வந்து நான் யார சொல்றேன்னு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஜெயா, என்ன ஜெயா, நம்ம கௌதம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கா. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்திரா இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிருக்கா. அதை எடுத்து அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு நீயும் சாப்பிட்டு அவனை ஆசீர்வாதம் பண்ணு ஜெயா. அம்மாடி காவியா, அந்த ஸ்வீட் எடுமா. வேண்டாம். அந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிடணும்னு
எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த வீட்ல தேவையில்லாம இருக்கால இவ வெளியில போற வரைக்கும் இந்த வீட்ல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். புரியுதுங்களா? இதுல என்ன ஸ்வீட் எல்லாம் சாப்பிடு ஜெயான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஜெயா என்ன ஜெயா, இது என்ன வீட்டுக்குள்ள நடத்துற மாதிரியா நடத்துறீங்க? கோர்ட்ல தான் 6 மாசம் சேர்ந்து வாழணும்னு சொல்லிருக்காங்கல்ல. நீயும் சரின்னு ஒத்துக்கிட்டு தானே வந்திருக்க. இப்ப வந்துட்டு இப்படி மாத்தி பேசினா என்ன அர்த்தம் ஜெயா? சரி இதெல்லாம் விடு. இப்படி கௌதம் ஆசீர்வாதம் பண்ணு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மாவுக்கு விஸ்வாசம் இங்க பார்த்ததும் ஆத்திரம் தாங்க முடியல. அதான் கோபத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்குது. இப்போ அதை நம்ம என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? ஏற்கனவே ஒரு தடவை அவர் அன்பரசிய பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கிறதால இப்ப நேரா வீட்டுக்கே போறாருன்னு நினைக்கிறேன். இப்ப அங்க போனா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். கடவுளே, அன்பரசி யாருங்கிற உண்மை எந்த காலத்திலயும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சா விதி என்னை இப்படி விரட்டி விரட்டி அடிக்குதே. அன்பரசி யாருங்கிற உண்மை தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அந்த சிவகாமியும் ராஜவேலுவும் சும்மா இருக்க மாட்டாங்க. அது இவ உயிருக்கே ஆபத்தா போயிடுமே. அம்மா, விஸ்வாஸ் சார் ஊருக்கு வந்தது எனக்கே தெரியாதுமா. நீ சொல்றத நான் நம்புறேன் அன்பரசி. என் பொண்ண பத்தி எனக்கு தெரியும். உன் கையில அந்த மோதிரத்தை நீ இன்னும் போட்டுட்டு இருக்கிறதாலதான் விஸ்வா தம்பி இன்னும் அந்த நினைப்பிலேயே இருக்கு. நான் உன்னை பெத்தவ, எதை செஞ்சாலும் ஓ நல்லதுக்காகத்தான் இருக்கும். இதை என் அனுபவத்துல சொல்றேன். காணல் நீர் என்னைக்குமே தாகம் தீக்காது. அந்த சம்பந்தம் நமக்கு ஒத்து வராதுமா. தயவு செஞ்சு விஸ்வாவை மறந்துருமா. சரி வா. இங்க பகவதி பாட்டி நீ ஊர்ல இருந்து வந்தது தெரிஞ்சதோ உன்னை பாக்கணும்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிச்சு. நாம போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அது கூட பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். பாவமா, வயசான ஜீவன் உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுது. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரதுல என்ன ஆயிட போகுது? வாமா. என்ன இது, வீடு சாத்தி இருக்கே. அன்பரசிக்கே போன் பண்ணி பாப்போம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராசாத்தி, நீ டவுன்ல போய் படிக்கிற, அது அசலூரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. மத்தவங்களோட பார்த்து பழகணும். சரி பாட்டி, நீங்களும் உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடுங்க. நான் வாழ்ந்து முடிச்சா கட்ட என்ன இருக்கு எனக்கு.
காடு வா வாங்குது, வீடு போ போங்குது. உன்ன மாதிரி அன்பா இருக்கிறவங்கள பார்த்து பேசுறதுதான் எனக்கு சந்தோஷமே. கஸ்தூரி, உன் மக பெரிய டவுன்ல போய் படிக்கிறாள, இந்த கழுவிய எங்க ஞாபகம் வச்சுக்க போறான்னு நினைச்ச. ஆனா அவ மாறவே இல்ல. இந்த கழுவி மேல அதே பாசத்தோட அப்படியே இருக்கா. அம்மா, மஞ்சு தான் போன் பண்றா. பாவம், நம்மள தேடிட்டு வீட்டுக்கு போயிருப்பா. காணோன உடனே போன் பண்றா. ஹலோ மஞ்சு. ஹலோ அன்பு, நீயும் அம்மாவும் எனக்கு முன்னாடி வந்தீங்க. வீட்டுக்கு வராம எங்க போனீங்க? சாரி மஞ்சு, நாங்க இங்க பாட்டி ஒருத்தவங்கள பாக்க வந்தோம். இதோ உடனே கிளம்பிட்டோம். நீ வீட்ல இரு, ஒரு 5 நிமிஷத்துல நாங்க வந்துருவோம். நான் அரை மணி நேரமா வீட்ல தான் இருக்கேன். அதெல்லாம் விடு. இங்க வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க தெரியுமா? சொன்னா நீ சந்தோஷத்துல வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப. யாரு மஞ்சு? யார் வந்திருக்கா? எங்க நீயே கெஸ் பண்ணு பாப்போம். யாரு? ஐயோ, சஸ்பென்ஸ் தாங்கல, சொல்லு மஞ்சு. சந்திரசேகர் சார் வந்திருக்காரு. எது? சார் வந்திருக்காரா? உண்மையாவா? ஆமா அன்பு, உங்களை தேடிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேனா, சார் வாசல்ல நின்னுகிட்டு இருந்தாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி, நீ முதல்ல போனை சார் கிட்ட கொடு. இந்தாங்க சார். அன்பரசி. சார், நீங்க எப்போ சார் வந்தீங்க? இப்பதான் வந்த அன்பரசி. ஐயோ சாரி சார், நானும் அம்மாவும் இங்க பக்கத்துல தான் பாட்டிய பார்க்க வந்தோம். இதோ இப்ப கிளம்பி உடனே வந்துடும். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லம்மா, நான் வெயிட் பண்றேன். நீங்க பொறுமையா வாங்க. பாட்டி கண்ணு, நான் சென்னையில படிக்கிறேன்ல, அங்க அப்பா ஸ்தானத்திலயும் பாட்டி ஸ்தானத்திலயும் இருந்து 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த சார் இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் போய் பார்த்துட்டு அப்புறமா உங்ககிட்ட வந்து நிறைய நேரம் உட்காந்து பேசுறேன். வந்ததும் போறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்லடி தங்கம், நீ நல்லபடியா போயிட்டு வா. சரி பாட்டி. அம்மா, சார் இங்க வந்திருக்காரு. மஞ்சு சொன்னதை கேட்டல. அம்மா வாமா. அம்மா என்ன, வாமா வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒண்ணு கிளம்பி சென்னைக்கு போய் தீபாவோட மாமியார் கிட்ட பேசுங்க. இல்லையா சாமி மேல பாரத்தை போட்டுட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு நம்ம வேலையை பார்க்கணும். ரெண்டும் இல்லாம இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்னமாமா அர்த்தம்? ஆமாங்க, நம்ம ஒரு தடவை போய் அபிராமி அம்மா கிட்ட பேசி சமாதானப்படுத்த முடியுமான்னு பாக்கலாங்க. கோயில்ல வச்சு அதுவும் தாலி பிரிச்சு கோக்குற நேரத்துல இவ்வளவு தூரம் பண்ண அந்த அம்மாவை நம்ம சமாதானப்படுத்த முடியுமா? மைதிலி சொன்ன மாதிரி ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு இருக்கிறத தவிர வேற வழியே இல்ல. என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன இது, மீனாட்சி அக்கா கூப்பிடுறாங்க. அக்கா, கார்த்திக் சார் கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டு இருக்காரு, ஆனா அமெரிக்கா போறது இல்ல. என்னக்கா சொல்றீங்க? பதறாத. உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லதான் கால் பண்ண. ஹாப்பி நியூஸா? ஆமா, அத்தையே உன்னை இங்க கூட்டிட்டு வரதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வர போறாங்க. என்னக்கா சொல்றீங்க? நிஜமா தான் தீபா. ஐஸ்வர்யா கிட்ட அத்தை பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். அப்பதான்
கார்த்திக்கான இந்த விஷயம் தெரியாது. உன்னை கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸா நிறுத்தலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. நிஜமாதான் சொல்றீங்களாக்கா? ஆமா தீபா. நீ கிளம்பி ரெடியாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஓகே ஓகே, மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பாக்கா. சரி, நான் வச்சிடுறேன். சரிக்கா. அம்மா தீபா, யாரு போன்ல? அம்மா அம்மா, மீனாட்சி அக்கா தாம்மா போன் பண்ணாங்க. அத்தை அவங்க மனச மாத்திக்கிட்டாங்களாம். நிஜமாதான் சொல்றியா தீபா? அபிராமி அம்மாவே உன்னை வந்து கூட்டிட்டு போறாங்களா? ஆமா அண்ணி. முத்தாளம்மா, என் வேண்டுதலுக்கு காது கொடுத்துட்டியே. நாளைக்கே உன் கோயிலுக்கு வந்து நேர்த்தி கடனை தீர்த்திடுறேன். பாத்தீங்களா மாமா, இப்ப சந்தோஷமா? இதுக்கு மேல வேற என்னமா வேணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீபா, ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தனியா போறீங்களே, நானும் கூட வரவான்னு கேட்கதான் அத்தை கூப்பிட்டேன். எதுக்கு? போர் வழியிலே பிரெயின் வாஷ் பண்ணி திரும்ப கூட்டிட்டு வரதுக்கா? சாரி அத்தை, உடம்பு சரியில்லாதவங்க தனியா போறீங்களேன்னு ஒரு அக்கறையில தான் அத்தை கேட்டேன். உடம்பு சரியில்லாதவங்களா? என்னடி உளற? அது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா ஹெல்ப்புக்கு கூட நான் வந்தா நல்லது தானே அத்தை. அப்படி சொல்ல வந்ததுதான் இப்படி சொல்லிட்டேன். ஏன், எனக்கு இப்ப உடம்பு சரியில்லாம போனமா? அதானே, நல்லா கேளுங்க. சாரி அத்தை, நீங்க கிளம்புங்க. ஏன் ஐஸ்வர்யா இப்படி இருக்க? ஒருத்தங்க வெளியில கிளம்பும் போது இப்படி எல்லாம் பேசலாமா? நான் என்ன தப்பா பேசினேன்? துணைக்கு கூட வரவான்னு ஒரு நல்ல எண்ணத்துல கேட்டேன். இது ஒரு தப்பா? நீ தானே ரொம்ப நல்ல எண்ணத்துலதான் கேட்டிருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஹலோ மீனாட்சி அக்கா, என்ன ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே போறீங்க? ஒண்ணு இல்லம்மா, என்ன ஆள விடு. நீங்க எப்படி காஞ்சிபுரம் போய் சேர்றீங்கன்னு நானும் பாத்துறேன். கார்த்தி யூஎஸ் போயிடுவான். என் புருஷன் அபிராமி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு எம்டி ஆவார்னு ஆசையா இருந்தா நீங்க ஆட்டத்தையா கலைக்க பாக்குறீங்க? நான் உங்க ஆட்டத்தை மொத்தமா கலைச்சு போடுறேன். அண்ணே, டீ கடைக்கு போன டிரைவர் இன்னும் வரலையே. ஏய் இருடா, வருவான்டா, வெயிட் பண்றேன். உங்களுக்கு டீ வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமாண்ணே? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ வண்டி கழுவுற வேலையை பாரு. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணிருக்கீங்க. வணக்கம் பூபதி, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்க மேடம். உங்களை மாதிரி ஆளுங்க ரெகுலரா வேலை கொடுத்தா இன்னும் நல்லா இருப்பேன். ஆனா வருஷ கணக்குல மறந்துட்டீங்களா மேடம்? இப்ப ஒரு வேலை விஷயமா தான் உனக்கு கூப்பிட்டேன். நீ பாலாஜாபாத் பக்கத்துல இருக்கிறதா மூர்த்தி சொன்னாரு. அந்த ஏரியால தான் ஒரு வேலை, அதான் உனக்கு கூப்பிட்டேன். என்ன அசைன்மெண்ட் மேடம்? நான் உன் போனுக்கு ஒரு காரோட போட்டோவையும் அதுல டிராவல் பண்றவங்களோட போட்டோவையும் அனுப்புறேன். காஞ்சிபுரத்துல இருந்து அந்த கார் வந்துட்டு இருக்கு. உன் ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது காரை தட்டி விட்டுறேன். மேடம், பயங்காட்டணுமா இல்ல பார்சல் பண்ணுமா? ஏய், லைட்டா தட்டி விடு. சின்ன காயத்தோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா போதும். முக்கியமா அவங்க காஞ்சிபுரத்துக்கு போக கூடாது. ஓகே மேடம், பக்காவா முடிச்சிட்டு லைன்ல வரேன். இத பாரு, ஏதாவது தப்பாச்சுன்னா ஏன் பேரு வெளியில வரக்கூடாது. பூபதி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க மேடம், தப்பாலாம் நடக்கவே நடக்காது. அப்படியே ஆனாலும் ரோடு ஆக்சிடென்ட்டுக்கு ரீசனா கிடைக்காது. நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க மேடம். ஓகே பூபதி, முடிச்சிட்டு லைனுக்கு வா. அடுத்த 5வது நிமிஷம் உன் அக்கவுண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆன மெசேஜ் வரும். அதெல்லாம் பக்காவா செட்டில்மெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும் மேடம். ஓகே, அப்ப நான் வச்சிடுறேன்.
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாமே அரவிந்துக்கு தான் சொந்தம்னு கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இந்த கார்டை யூஸ் பண்றது ரொம்ப தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. சார் பில் எவ்வளோ? 1200 சார். ஓகே சார், இதை எடுத்து வைங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். 1200 ரூபா பணம் வேணுமே. பணத்துக்கு என்ன பண்றது? வருஷ கல்யாண நாளுக்கு என் ஒய்ஃப் மாரிக்கு ஒரு புடவை கூட வாங்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? சொல்லுங்கண்ணே. என்னையா 8 மணிக்கு ஆள் அனுப்புறேன்னு சொன்ன, இப்போ 9 மணிக்கு மேல ஆகுது, இன்னும் ஆள் யாரும் வரல. இன்னைக்கு ஆள் வரணும்னு உன்ட்ட நேத்து அவ்வளவு படிச்சு சொன்னேன்ல, இவ்வளவு லேட் பண்றியா? 3வது மணிக்கு செங்கல் ஏத்தணும்னு தெரியாத உனக்கு? அண்ணே, ஹிந்திக்கார பசங்க எல்லாம் திடீர்னு கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்களா அண்ணே? நம்ம ஆளுங்களை செங்கலை 3வது மணிக்கு ஏத்தணும்னு சொன்னா கூலி அதிகமா கேக்குறாங்க, இல்லன்னா வர மாட்டேன்னு சொல்றான் அண்ணே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஜினியர் ஸ்பாட்டுக்கு வந்துருவாரு. அவருக்கு யாரையா பதில் சொல்றது? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல எனக்கு வேலைக்கு ஆள் அனுப்பு, இல்லன்னா நீயே வந்து செங்கலை பூரா அள்ளி கொண்டு போய் மேல போடு. அண்ணே இருங்க அண்ணே. அவ்வளவுதான் சொல்லுவேன். அவன் சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம ஊர் ஆளுங்க நோவாம நோம்பு கும்பிட பாக்குறாங்க. யார் சார் நீங்க? இன்ஜினியரை பார்க்க வந்தீங்களா? அவர் வரத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் சார். சார், நான் இன்ஜினியரை பார்க்க வரல, உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்டயா? என்ன பேசணும்? நீங்க போன்ல பேசினதை நான் கேட்டேன். உங்களுக்கு அவசரமா வேலைக்கு ஆள் தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வேலையை நான் செய்யறேன். அதுக்கு நீங்க எனக்கு 1200 ரூபாய் கொடுத்தா போதும். எனக்கு அவசரமா அந்த பணம் தேவைப்படுது. இந்த வேலை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன சார், என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு இப்படி வந்து கேக்குறீங்க? உங்களை பார்த்தா நல்ல படிச்ச வசதியான வீட்டு பையன் மாதிரி தெரியுது. இது ரொம்ப கஷ்டமான வேலை சார், உங்களால செய்ய முடியாது. இவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன் சார். என் மேல நம்பிக்கை வச்சு இந்த வேலையை கொடுங்க சார். எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது சார். செங்கலை இங்க இருந்து அங்க தூக்கி வைக்கிற வேலை இல்ல, 3வது தளத்துக்கு தூக்கி கொண்டு போய் வைக்கணும். பாரத்தை தூக்கி படியேறி இறங்கணும். சார், நான் தூக்கிட்டு போறேன் சார். சரி, அப்புறம் உன் இஷ்டம். வேலையை ஆரம்பி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார், எங்க போனீங்க? எல்லாரும் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. எங்க சூர்யா போயிட்டு வர? ஒண்ணு இல்லப்பா, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். மாரிக்கு நான் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல, அதான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். ஓ, கிரேட் கிரேட். ஆமா, இவங்க அப்படியே பெரிய ஆதர்ஷன தம்பதிங்க. இவங்க கல்யாணமே ஒரு கேலி கூத்து. இதுல கல்யாண நாள், அதுக்கு ஒரு கிஃப்ட் வேற. ஏன் பியூட்டி, எனக்கு ஒரு டவுட். என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான்? இவன் தான் சொத்து, பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மாப்பிளைக்கு எழுதி கொடுத்துட்டானே. கிஃப்ட் வாங்குறதுக்கு பணம் ஏது? ஒருவேளை எங்கேயாவது கடை வாங்கியிருப்பானோ? அதுல என்ன கிஃப்ட் இருக்குன்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி வாங்கியிருப்பானு யோசிக்கலாம். ஓகே பியூட்டி. சூர்யா சார், நாங்களும் கேக்கும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா அப்படியே கேக் கட் பண்ணலாம்.
மாறி, உனக்கு பெருசா ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் இருக்கிற சூழ்நிலைக்கு இதான் முடிஞ்சது. இந்த வாங்கிக்கோ. ஹஸ்பண்ட் சார், நீங்க எனக்கு கிடைச்சதே பெரிய gift தான். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல ஹஸ்பண்ட் சார். எதிர்பார்க்காம கிடைக்கிறது தான் gift. நீ எடுத்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்பதானே சூர்யா சார் சந்தோஷப்படுவாரு. மாறி சீக்கிரம் எடு. சூர்யா மாமா என்ன gift வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கணும்ல. அண்ணே, புடவை. மாறி, புடவை பிடிச்சிருக்கா? ஐயோ, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இருந்து பெண்களுக்கு பரிசு கொடுக்கணும்னா புடவையும் பூவும் தான் கொடுக்கணும் போல இருக்குது. வளர்த்து கட்ட பையன் கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டான். நீ ஒண்ணு கவலைப்படாத பியூட்டி, மாட்டுக்கார பையன் உனக்கு வாங்கி தருவான். சாரி. மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கா நீ? மாறி, நீ இந்த சாரியை கட்டிட்டு வரியா? சரிங்க ஹஸ்பண்ட் சார், நான் இப்பவே போய் கட்டிட்டு வரேன். சரி. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். சாரி. என்ன சூர்யா சார், நல்ல நாள் அதுவுமா சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க இருக்க நாங்கெல்லாம் என்ன வேலைக்கா போறோம்? வெட்டியா தானே இருக்கோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பூஜா, நம்மளா இப்ப எங்க போறோம்? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ப்ரோ, என்ன பூஜா எப்படி பதில் சொல்றா? இல்ல ப்ரோ, அது சஸ்பென்ஸா. அம்மா வந்துதான் நம்ம எங்க போக போறோம்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் எங்கயோ டூருக்கு போறோம்னு நினைக்கிறேன். டூரா? ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுத்து வைக்கவே இல்லையே. ஆமால, ச்சே எனக்கு மறந்தே போச்சு. என்ன ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? என்னம்மா விளையாடுறீங்களா? எல்லாரையும் ரெடியாக சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தா ஏன்டா எல்லாரும் என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்க? அது சொல்லதாண்டா வந்திருக்கேன். மா, எங்கம்மா போறோம்? சீக்கிரம் சொல்லுமா. ஏதாவது பிக்னிக் தான் போறோமா ஆண்டி? அப்படின்னு உன் பொண்டாட்டி பூஜா சொன்னாளா? ஐயோ, நானே எதுவுமே சொல்லலத்த. எங்க போறோம்னு தெரியாம எல்லாரும் மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல? சொல்லுங்கம்மா, எங்க போறோம்? சரி வாங்க போலாம். அத்தை, எங்க போறோம்னு சொல்லுங்க அத்தை. சரி, என் மருமக நீ கேக்குறதுனால சொல்றேன். இப்ப நாம எல்லாருமே மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போறோம். மீனாட்சி அம்மா வீட்டுக்கு தானே? அதுக்கு இவ்ளோ பில்டப்? ஏய் சும்மாரு, சக்தி டென்ஷன் ஆயிர போறா. சச்சா, நான் சும்மா சொன்னமா. மா, இப்ப எதுக்கு மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போறோம்? என்ன சொன்ன? எதுக்கா? என்ன சரண்யா நீ இப்படி கேட்கலாமா? நேத்து வரைக்கும் எனக்கும் சக்திக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. அதையெல்லாம் நினைச்சு அவங்க அம்மாவும் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு நானும் சக்தியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சந்தோஷம் அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதுக்குதான் உங்க வீட்டுக்கு போறோம். அத்தை, நான் கூட இதை யோசிக்கவே இல்லை. ஆனா
எனக்காக நீங்க யோசிச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சிச்சி, அத்தைக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவியா? இத பாரு, உங்க வீட்டுல இன்னும் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லு. என்ன ப்ரோ, இதெல்லாம் எப்ப நடந்தது? என்கிட்ட எதையும் கேட்காதீங்க ப்ரோ. பார்த்தா சந்தோஷமா இருக்குல்ல, அதை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரீயா விடுங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, டன். சரி சக்தி, வா போலாம். அம்மா, என்ன மருமக வந்ததும் என்ன விட்டுட்டா? ஏண்டி, உனக்கே வர தெரியாதா? நீ வா. அண்ணா, வா போலாம். இதெல்லாம் என் நேரம். என்ன நடக்குதுங்க? பூஜா, வா போலாம். எனக்கே தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீ போ. என்ன சொல்ற? உனக்கே தலை சுத்துது? அப்படி ஹனிமூன் போனது உண்மைதானா? ஏய், டென்ஷன் பண்ணாத. இது வேற தலை சுத்தல். நீ போ, நான் வரேன் பின்னாடி. போ. கண்டிப்பா வந்துருவல்ல? வரேன், போ. நிறைய சர்ப்ரைஸ் இருக்கான். போடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? மீனாட்சி, இன்னைக்கு என் பையனுக்கு கல்யாணம். சரி சரி, நான் முழுசா சொல்றேன். மீனாட்சி அம்மா, வெற்றிக்கும் சக்திக்கும் எந்த நேரத்துல கல்யாணம் ஆச்சோ, பாவம் ஏகப்பட்ட பிரச்சனை அவங்களுக்குள்ள. அதனாலதான் நானு மத்தியானமே ஒரு ஜோசியரை பார்த்து பேசிட்டேன். அவர் ஒரு நல்ல நேரம் குறிச்சு கொடுத்திருக்காரு. அந்த நேரத்துல வெற்றி சக்தி கழுத்துல இன்னொரு தடவை தாலி கட்டினா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னாரு. அதுக்காக தான் வந்திருக்கேன். வாவ், ரெண்டாவது மேரேஜா? ப்ரோ, கங்க்ராட்ஸ். ஆனா ஒரு சின்ன வருத்தம் ப்ரோ. திரும்பவும் இதே பொண்ணோடயா? என்னம்மா சொல்றீங்க? அப்போ உங்களுக்கும் சக்திக்கும் இடையில இருந்த பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சா? எல்லாம் தீந்தாச்சு. சக்தி, சொல்லு. இதுக்காக தான் உங்க அம்மாவை பார்த்து நேர்ல சொல்லணும்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன். இப்ப புரியுதா? ஆமாமா, நானும் அத்தையும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த தாலி கட்டுற விஷயம் இதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா. அத்தையும் என்கிட்ட எதுவும் சொல்லல. சஸ்பென்ஸா தான் கூட்டிட்டு வந்தாங்க. அம்மா, மகமாயி, உன் கண்ணு திறந்துட்டம்மா. ரொம்ப சந்தோஷம். என்ன அத்தை இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க? அம்மா, தாலி கட்டுற வரைக்கும் சந்தோஷம். அப்படியே அடுத்து என்னன்னு பேசிடுங்கம்மா. அதானே நல்லா இருக்கும். ஏங்க, இவ்ளோ தூரம் பேசின எனக்கு அத பத்தி யோசிக்க தெரியாதா? தாலி கட்டி முடிஞ்சதும் இன்னைக்கு மீனாட்சி வீட்டுல வச்சே மீனாட்சி ஆசைப்பட்டபடியே வெற்றிக்கும் சக்திக்கும் சாந்தி முகூர்த்தம். அண்ணே, நைட்டு சாப்பாடுன்னு சொன்னேன், ஆனா இத மறைச்சிட்டியேண்ணே. இப்பெல்லாம் வர வர எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட இருந்து மறைக்க ஆரம்பிச்சிட்டேனே. டேய் டேய், எனக்கே தெரியாதுடா. நீ வேற ஏன்டா ஓட்ற? ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. நன்றி ப்ரோ, நன்றி. சூப்பர் ப்ரோ, சூப்பர். அம்மா, இன்னைக்கு என்ன சந்தோஷத்துல அப்படியே திக்கு முக்காட வச்சிட்டீங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா, இவ்வளவு நாள் பட்ட வேதனைக்கெல்லாம் இன்னைக்குதான் முடிவு காலம் வந்திருக்கு. ஆமா துர்கா. அம்மா, என்னைக்கு உங்களை முதல் நாள் பார்த்தேனோ அன்னையில இருந்தே எனக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை. இடையில ஒரு சில விஷயங்கள்ல நான் உங்களை எதிர்த்து பேசுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க பெரியவங்கன்னு இப்ப நிரூபிச்சிட்டீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். நமக்குள்ள என்ன மீனாட்சி, நீங்க மத்த விஷயங்களை ஏற்பாடு பண்ணுங்க. கிரி, போய் பட்டு வேட்டி சட்டை தாலி மாலை எல்லாம் வாங்கிட்டு வா. சரிம்மா. அம்மா, நீங்க உள்ள வாங்க. வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
மேடம் சொல்லுங்க. மனோகர் சார் இருக்காரா? உள்ள ரூம்ல இருக்காரு, போய் பாருங்க. தேங்க்ஸ். ஓகே வா. வணக்கம் மனோகர் சார். வணக்கம் சார். நான் தான் ராணி. மார்க் போன் பண்ணி சொல்லுச்சுல, அந்த ராணி. ஓ, நீங்க தானே அது? வாங்க உட்காருங்க. மார்க் எல்லா விவரத்தையும் சொன்னாரு. அந்த கத்தியை கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா சார், கொண்டாந்துக்கிறேன். அக்கா கொடுக்கா. இந்தா. பொம்மியும் ஒரேடியா போய் சேர்ந்துட்டா. அதுக்கப்புறம் அவளை கொன்ன கத்தியையும் குழி தோண்டி ஆழமா புதைச்சாச்சு. ஐயோ, இது பொம்மிய குத்துன கத்தி இல்ல? இந்த கத்தி எப்படி இவ கைக்கு வந்துச்சு? சார், இதுல இருக்கிற கைரேகை எல்லாம் எடுத்துடலாம்ல சார்? என்னது கைரேகையா? அடி பாவி, நீ இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பாக்குறியா? நல்ல வேளை அம்மா உன்னை ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்புனாங்க. இல்லனா நீ எங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போலீஸோட வீட்டுக்கு வந்திருப்ப போல இருக்கே. கண்டிப்பா எடுத்துடலாமா? அத பிங்கர் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. அத நான் பத்திரமா எடுத்து கொடுத்துறேன். ஆனா மார்க் சொன்னதை நீங்க தவறாம செஞ்சிடணுமா? கண்டிப்பா சார். அத வச்சு தானே பொம்மி அக்காவை கொன்னவங்கள நம்ம கண்டுபிடிக்க முடியும். சார், இதுல இருக்கிற கைரேகையும் எடுக்க போற கைரேகையும் வச்சு பொம்மி அக்காவை கொன்னவங்கள கண்டிப்பா புடிச்சிடலாம்ல? இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது பொம்மிய கொன்ன கத்தியா இருக்குங்கிற ஒரு யூகத்துல தான் நாம இருக்கோம். முதல்ல பொம்மியோட பிளட் எடுத்து இந்த கத்தியில இருக்கிற பிளட்டோட ஒத்து போகுதான்னு நாம பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த கத்தியோட கைப்பிடியில இருக்கிற பிங்கர் பிரிண்ட்ஸை எடுக்கணும். இது அந்த கத்தி தான் எப்படி நான் ஷுவரா சொல்றேன்னா, பொம்மி அக்காவை கொன்ன இடத்துல இந்த கத்தி கிடைச்சது சார். அதனாலதான் பொம்மி அக்காவை குத்துனது இந்த கத்தியால தான் உங்களாண்ட ஸ்ட்ராங்கா சொல்றேன். அதுவும் இல்லாம இந்த கத்திய காமிச்சு கொடுத்ததே இவராண்டிய பொம்மி அக்கா தான் காமிச்சு கொடுத்ததுன்னு சொன்னா நம்புவாரோ இல்லையோ, இலக்காரமா பாப்பாரு. என்னத்துக்கோசரம் இவராண்ட உளறுகின்னு நிறுத்திடுவோம். சரி சார், நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க சார். எப்போ சார் இதோட ரிசல்ட் கிடைக்கும்? இது நாளை காலையிலே கிடைச்சிருமா? ஆனா அதுக்குள்ள மார்க் சொன்ன மாதிரி பொம்மிக்கு ஆகாதவங்க, விரோதிங்க, அவங்களோட பிங்கர் பிரிண்ட்ஸையும் நீங்க எடுக்கணும். அதையும் இதையும் மேட்ச் பண்ணித்தான் பொம்மியை கொன்ன குற்றவாளிங்க யாராயிருக்கும்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும். சார், அது நிறைய பேரு சார். அது எப்படிமா உனக்கு தெரியும்? நிறைய பேர் இருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அக்கா ரொம்ப நல்லவ. அவளுக்கு ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிம்மா, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இவ ஒட்டு மொத்தமா எங்க எல்லாரையும் ஜெயிலுக்கு போக வைக்க பாக்குறாளா? சரிங்க சார், அப்ப நான் வரேன் சார். சரிங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கிளம்பலாமா? கிளம்பலாம். என்னராஜி, எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் சைன் பண்ற விஷயமா பேங்க் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதான் நானும் ஜீவாவும் போயிட்டு வந்துடுறோம். அதுக்கு எதுக்கு ராஜி அவ்வளவு தூரம் அலையணும்? பேங்க்ல இருந்து யாரையாவது வர சொன்னா அவங்க டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர போறாங்க. நீ சைன் பண்ணி கொடுத்து விட போற. அப்புறம் என்னமா? அப்பா, இது கார்ப்பரேட் அக்கவுண்ட் டாக்குமெண்ட்ஸ் பா. இத பேங்க் மேனேஜர், சீஃப் ஆடிட்டர் எல்லார் முன்னாடியும் வச்சுதான் அம்மா சைன் பண்ணணும். அதனாலதான் நாங்க பேங்க்குக்கு போறோம். அது சரிடா. ஆபரேஷன் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா ஃபுல் ரெஸ்ட்ல தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது உங்க அம்மா எதுக்கு வெளியில அலையணும்னு தான் நான் கேட்டேன். உடம்பு நல்லானதுக்கு அப்புறமா இதெல்லாம் போய் பண்ணிக்கலாமே. இன்னைக்கு போகணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? என்னங்க, எப்படி பார்த்தாலும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுதானே ஆகணும். எனக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. அதான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தா ரிலாக்ஸ்டா இருக்கும். அதான். சரிம்மா, உன் இஷ்டம். பார்த்து பத்திரமா போயிட்டு வந்தா சரி. ராஜிமா,
சாப்பிட வேண்டிய மாத்திரை இன்னும் சாப்பிடல. இந்தாங்க. ஐயோ, என்னம்மா இது காயம்? என்னம்மா அது? ஏதோ தீக்காய மாதிரி இருக்கு. ஆமா அங்கிள், இன்னைக்கு காலையில சமைக்கும் போது லைட்டா நெருப்பு பட்டுருச்சு. என்ன சண்மதி, நெருப்பு பட்டுருச்சுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்ற? ஜீவா, முதல்ல டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்லு. சரிம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஜீவா, அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் ராஜிமா. என்ன நீ தீக்காயம் பட்டிருக்கு, ஹாஸ்பிடல் போய் காட்டலனா எப்படி? இப்படி அஜாக்கிரதையா இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல ராஜிமா, நெருப்பு பட்டதுமே நான் உடனே ஆயில்மெண்ட் போட்டுட்டேன். இப்போ பெருசா வலி இல்ல, மருந்து போட்டிருக்கேன்ல, அதுவா சீக்கிரம் சரியாயிடும். எதுக்கு டாக்டர் எல்லாம்? விடுங்க, பாத்துக்கலாம். எப்படி காயப்பட்டிருக்கு பாரு. சமைக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பண்ணக்கூடாதா? இப்ப வலி எதுவும் இல்ல? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க இது ஒண்ணு நினைச்சு வருத்தெல்லாம் பட வேண்டாம். மிஞ்சி போனா 2 நாள்ல சரியாயிடும். நீங்க மறக்காம ஃபர்ஸ்ட் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. எனக்கு ஆபீஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். மாத்திரை எடுத்துக்கோங்க. வரேன் அங்கிள். வரேன் ராஜம்மா, மாத்திரை சாப்பிடுங்க. வரேன் ஜீவா. சரிங்க அண்ணி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க கார்த்திங்கிறது யாரு? என்னுடைய பையன் தான். என்ன விஷயம் சார்? இப்ப அவர் எங்க இருக்காரு? அப்பா, நீங்க தான் கார்த்திகா? ஆமாங்க சார். என்ன விஷயம்? உங்க ஒய்ஃபை கொடுமைப்படுத்துறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? கொடுமைப்படுத்துறேனா? நானா? நீங்க சொல்ற மாதிரி இங்க எதுவும் நடக்கல சார். உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் சொல்லியிருக்காங்க. தப்பு சரியில்லை நீங்க சொல்லாதீங்க சார். அதை விசாரிக்க தான் நாங்க இருக்கோம். மிஸ்டர் கார்த்திக், இன்னைக்கு காலையில கூட உங்க மனைவிய பிசிக்கலா ஹேர்ட் ஆகிற அளவுக்கு நீங்க அவங்கள கொடுமைப்படுத்திருக்கீங்க. நானா? சார், அத அவங்க சமைக்கும் போது தெரியாம கையில நெருப்பு பட்டுருச்சு. நான் எதுவும் அவங்களை ஹர்ட் பண்ணல. எது சொல்லணும்னாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. வாங்க போலாம். இன்ஸ்பெக்டர், எங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருந்திருப்போமா என்ன? அது மாதிரிலாம் எதுவும் நடக்கல இன்ஸ்பெக்டர். இத பாருங்க சார், உங்க பையன் உங்க மருமகளை கொடுமைப்படுத்துறதா ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை அபிஷியலா விசாரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நீங்க உங்க தரப்புல எது சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. ஸ்டேஷனுக்கு வந்தா? உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என் டியூட்டி என்னவோ அதை நான் செய்யறேன். சார், தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பண்ணாம
கொஞ்சமாவது கோஆபரேட் பண்ணுங்க. அப்பா, நம்ம மேல தப்பு இல்லைன்றப்போ நம்ம ஏன் இப்ப பதட்டப்படணும்? நம்ம ஏன் பயப்படணும்? இன்ஸ்பெக்டர், நான் உங்க கூட வரேன். டேய், எனக்கு என்னமோ அது தப்பா படுதுப்பா. நீ எதுவும் அவசரப்படாத. முதல்ல நம்ம அட்வொகேட்டை வர சொல்லி அவர்கிட்ட என்ன எதுன்னு கேட்போம். உன் மாமனார் வக்கீல கூப்பிட சொல்றாரு. சார் ப்ளீஸ், நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க தேவையில்லாம இந்த கேஸை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? விக்ரம், நேத்தி கடனை நிறைவேற்றும் போது பாதியிலே தடுக்க கூடாதுப்பா. கைய விடு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அப்பா, என்னப்பா இது? அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனுக்கு இப்படி எல்லாம் பண்ண என்ன ஆகுறது? நீங்க இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நானும் சொல்லிட்டேன் விக்ரம். அவ விடாப்பிடியா செஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டா. ஒரு அளவுக்கு மேல என்னால அவளை கன்வின்ஸ் பண்ணவே முடியலடா. விக்ரம், டாடி மேல எந்த தப்பும் இல்லப்பா. இது முழுக்க முழுக்க என்னோட வேண்டுதல். நான் உனக்காக உன் வாழ்க்கை எப்படியாவது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டது. அதுக்கான நேர்த்தி கடனை நான் செலுத்தி தான் ஆகணும். அது மட்டும் இல்லப்பா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆப்ல அக்காவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படி துடிச்சு போயிடும். அவ்வளோ பாசம். உனக்கு கல்யாணம் ஆச்சுனாக்கா மன்சோர் சாப்பிட்றேன்னு எப்போ வேண்டியிருக்கு. அதை இன்னைக்கு நிறைவேற்றுதுப்பா. அதை மறக்காம ஞாபகம் வச்சிருந்து இப்ப வந்து நேர்த்தி கடனை நிறைவேற்றுதுன்னா அது மனசுல எப்போதுமே உன்னை பத்தி தான் கவலைமாப்ல. விக்ரம், உன் கல்யாணத்தை நான் எப்படி எப்படி இல்லாமோ பண்ணணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே டப்பு டப்புன்னு முடிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் இந்த நேர்த்தி கடனையாவது நான் நினைச்சபடி நிறைவேற்றினாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அம்மா, எனக்காக ஏமா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? உங்களை வருத்திக்கிட்டு தான் இதை செய்யணுமா என்ன? கடவுளே, எங்க அம்மாக்கு எதுவும் ஆகாம நீதான் பாத்துக்கணும். விக்ரம், எனக்கு தேவை நீ என்ன நினைச்சு ஃபீல் பண்ணணும். உன் மனசு துடிக்கிற துடிப்ப உன் கண்ணுல நான் பார்த்துட்டேன். அது போதும் எனக்கு. விரிச்சா நம்மளும் அதுக்குள்ள தானா போய் பால் தலகாணி போட்டு படுத்துக்குவாரு போல இருக்கே. அத்தை, பலே கில்லாடிதான் நீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ப்ரோ, டேய் விஜய், என்னடா? டேய், என்னடா ஆச்சு? டேய், என்னாச்சுக்கா? விஜய், ஐஸ்வர்யா, என்னடா ஆச்சு? என்னாச்சு? டேய், என்னடா ஆச்சு? தெரியல ப்ரோ. நான் வந்து பாக்கும்போது மயக்கம் போட்டு கிடந்தாங்க. ஐசு, இங்க பாரு. ஐசு, ஐசு, என்ன பாரு. ஐசு, ஐசு.
சீக்கிரம் எடுத்து மௌத்துக்கு தெளி. கணத்துற ஐசு. ஐஸ்வர்யா ஐசு ஐசு ஐசு. அப்பாடா. ஐசு எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்த? அக்கா என்ன ஆச்சு சொல்லுக்கா. ஒன்னும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். லைட்டா கேரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான். தேங்க் காட். வேற ஒண்ணும் இல்லல்ல? ஓகே தானே? அப்ப வாங்க எல்லாரும் கிளம்புவோம். டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் ஒரு தடவை டாக்டரை பாத்துடலாம் நாம. ஆமா விஜய், ஐஷு தான் நல்லா இருக்கேன்னு அவளே சொல்றாள்ல, அப்ப பயப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் விக்ரம் சொல்ற மாதிரி ஒரு தடவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. போற வழியில ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா நம்ம பாத்துடலாம். சரிப்பா. சரி எழுப்பு விக்ரம். அதை கொடுங்க, கொடுப்பாங்க. நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். வாடா ஸ்வேதா, பாத்து கூட்டிட்டு வா. சரவணன் வாங்க. அப்பா நான் கார் எடுக்கிறேன். மாப்பிள்ள நீங்க அந்த கார்ல வாங்க. வாங்கம்மா. ஸ்வேதா நீ இந்த கார்லயே வந்துரு. சீக்கிரம் எல்லாம் கார்ல ஏறு. நீங்க அந்த கார்ல வாங்க. விக்ரம் ஏறுங்க. நீ வண்டி எடு. ஏறு. டேய், எதுக்கு இவ மயக்கம் போட்டானே தெரியல. சரியான நோயாளிய புடிச்சு என் புள்ளைக்கு கட்டி வச்சுட்டாளுங்க. என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆகணும். கடவுளே. மா கொஞ்சம் அமைதியா இருமா. போமா. போடா போ. போங்க. நீ வா புலி. இப்படி இருக்காங்க. போக்கா. ஐசு போயிட்டியா? போ, நான் பின்னாடியே வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கணும் பாஸ். அதுல தானே உங்க கனவு லட்சியம் எல்லாம் அடங்கி இருக்கு. அதுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டேன். இதுல என்ன பாஸ் கஷ்டம் இருக்கு? தேங்க்ஸ் சீதா. எனக்காகவும் உன் நல்ல மனசுக்காகவும் லோன் சாங்ஷன் ஆகணும். ஆகும். அதெல்லாம் நடக்கும் பாஸ். சொல்ல மறந்துட்டேன், கோயிலுக்கு மீராக்காவும் வந்திருந்தாங்க. ஓ, விஷயத்த சொன்ன, அவங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன்னு சொன்னாங்க. என்னை விட நீங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஆனா எனக்கு தான் ரொம்ப பதட்டமா இருக்கு. ஒரு பதட்டமும் வேணாம் பாஸ். சரி, ஏதோ சர்டிபிகேட்ஸ் பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? அதெல்லாம் துரை அங்கிள் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே பாஸ். நான் ஒன்னு சொல்லுவேன், செய்வியலா? என்னன்னு சொல்லு. முதல்ல ஒரு நல்ல காரியத்துல இறங்க போறீங்க. உங்க அப்பாவும் சித்தியும் வாழ்த்துனா நல்லா இருக்கும் பாஸ். வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்களேன். சீதா, என்ன பேசுற நீ? அவங்களே நம்மள ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறாங்க. அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க சொல்ற? முடியவே முடியாது. அவங்களுக்கு கோவம் என் மேல தானே பாஸ், உங்க மேல இல்லையே. உங்க மேல அவங்க அப்படி ஒரு பாசம் வச்சிருக்காங்க பாஸ். நீங்க அவங்களோட இருக்கணும்னு தான் உங்க சித்தி நம்ம வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனாங்க. அதுவும் இல்லாம உங்க அப்பா உங்களையே நினைச்சிட்டு இருக்காங்களாம். செல்வி அக்கா சொன்னாங்க. அந்த பாசத்துக்காக நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும். அதுதான் மரியாதை பாஸ். என் மேல பாசம் காட்டினா போதுமா? உன்னை வெறுக்கிறாங்களே, அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? அப்போ உங்களுக்கு நான் தான் முக்கியம், வேற யாரும் தேவையில்ல. அப்படிதானே? ஆமா,
எப்பவும் எனக்கு நீ தான் முக்கியம். ம் அப்போ நான் சொல்றத கேளுங்க. அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. என்ன நீ கார்னர் பண்ற. ஆமா, அவங்க உங்களை வாழ்த்தணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு நான் முக்கியம்னா நான் சொல்றத நீங்க செய்யுங்க. என்ன பேச்சே காணோம்? அந்த வீட்டு பக்கமே போக கூடாதுன்னு இருந்தேன். நீ நான் டைவர்ட் பண்ற. சரி, உனக்காக போறேன். இதுதான் சமத்துங்கிறது. நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? சாப்பிடுறதா? உங்களுக்காக நான் இன்னைக்கு விரதம் பாஸ். ஓ கிரேட். அப்போ வெற்றியோட வந்து உன் விரதத்தை கலைக்கிறேன். பாஸ், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. ஐயோ பாஸ், போகும்போதே தடுக்குதே பாஸ். உட்காருங்க 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 பாஸ். இருங்க. இந்தாங்க பாஸ். பாத்து பாஸ், பொறுமையா குடிங்க. பாத்து பாஸ். சரி, வரேன். போயிட்டு வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். லோன் வாங்கலான்னு பிளான். பேங்க்ல வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சீதா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொன்னா, அதுக்காக தான் வந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராம், நல்ல டெசிஷன், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சித்தப்பா. அர்ச்சனா, நீ வாழ்த்து சொல்லல? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராம், நீ நல்லா வரணும். தேங்க்ஸ் சித்தி. ஏங்க, வீட்டுக்கு வந்த புள்ளைய வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அஞ்சலி, சத்யா, அண்ணனை உள்ள கூட்டிட்டு போங்க. சரி. அண்ணன் கூட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களே. தனியாவா? ஆமா சொன்னீங்க. நீங்க பேசுங்க, நானும் அப்பாவும் பின்னாடியே வரோம். நீங்க கூட்டிட்டு போங்க. ராம், உள்ள போவா? வாங்க வாங்க. போ. வாங்க ப்ளீஸ். ஏங்க வாங்க. வாங்கங்கறல. வாங்க. வாங்க ராமண்ணா, வாங்க. உட்காருங்கண்ணே. உட்காருங்க. என்ன பேசணும்? அண்ணா, தப்பு பண்ணிட்டோம்ண்ணா. சாரிண்ணா. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். என்ன மன்னிச்சிருங்கண்ணா. நீங்க எங்களோடவே இருக்கணும் தான் நாங்க இப்படி பண்ணோம். சாரிண்ணா. சீதா உங்களை அப்பவே மன்னிச்சிட்டா, இல்லனா பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். சரி விடுங்க, படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்க. சரிண்ணா. ஏங்க வாங்க. ராம் பிசினஸ் ஆரம்பிக்க போறான உடனே நான் அப்படியே ஆடி போயிட்டேன். நீங்க வாழ்த்து சொல்றீங்களா? வாழ்த்து அது நல்ல விஷயம் சொல்லும் போது வேற என்ன சொல்ற? அது அவனுக்கு தான் நல்ல விஷயம், நமக்கு இல்ல. இங்க பாருங்க, நம்ம கம்பெனில ராமுக்கு 20% ஷேர் இருக்குல்ல, அத வச்சுதான் அவன் லோன் வாங்க பிளான் பண்ணிருக்கான். வாங்கிட்டான், நம்ம பிளான் க்ளோஸ். அவன் அந்த ஷேரை வச்சு கடன் வாங்க மாட்டான் அர்ச்சனா. எப்படி சொல்றீங்க? வீட்டை விட்டு வெளியில போகும்போது உங்க பணம் காசுலாம் எதுவும் வேணும்னு சொன்னானே. அது அன்னைக்கு சொன்னான். இது இன்னைக்கு. கையில நயா பைசா இல்லாதவனுக்கு எந்த பேங்க்ல லோன் தருவாங்க? அதுவும் சரிதான். ராம் இந்த ஷேரை நம்பிதான் பிசினஸே பிளான் பண்ணிருக்கான். உடனே அவன் ஷேரை உங்க பேருக்கு மாத்தணும். உடனே எல்லாம் எப்படி மாத்த முடியும்? அதுக்கு ராம் சம்மதம் வேணும் இல்லையா? அவன் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணாதான் அந்த ஷேர் நம்ம பேருக்கு மாறும். அதெல்லாம் நம்ம லாயர் பாத்துப்பாரு. நான் இது விஷயமா அவர்கிட்ட பேசிட்டேன். நீங்க விவரத்தை சொல்லி உடனே டாக்குமெண்ட் பேப்பரை ரெடி பண்ண சொல்லுங்க. என்னம்மா நெக் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராம் இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள சைன் வாங்கியே ஆகணும். உடனே லாயருக்கு போனை போடுங்க. நான் வெளியில இருக்கேன், நீங்க பேசிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. பேசித்தான் ஆகணும்.
என்ன விளக்கான இது? போகும்போது அவங்க கால் வேற தடுக்கிச்சு. முத்தாரம்மா, அவங்க போன காரியம் நல்லபடியா நடக்கணும். அவங்களுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் புருஷனையும் என் வீட்டு ஆளுங்களையும் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற நீதான் எனக்கு நல்லது பண்ண போறியா? லுக்குமா, அவனுங்க 4 பேரும் ஏற்கனவே ஒரு கொலைய பண்ணி அதுல இருந்து தப்பிச்சிட்டானுங்க. இந்த கொலைய அவனுங்க பண்ணானுங்களோ இல்லையோ, செஞ்ச கொலைக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும்ல. என்ன உளர்ற? அவங்களாவது கொலை செய்யறதாவது? எஸ், அந்த கொலைய அவனுங்க பண்ணி 7 வருஷம் ஆச்சு. அப்போ அதுல இருந்து அவனுங்களை காப்பாத்த இன்னொருத்தர் அந்த கொலை பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. இவனுங்க தப்பிச்சிட்டானுங்க. ஏய், என்ன சொல்ற? செத்து போனது யாரு? ஜெயிலுக்கு போனது யாரு? Well, you're almost there. செத்து போனது உங்க அப்பா தனிக்காய்ச்சல். உன் அப்பாவை கொன்னது உன்னோட புருஷன் ரவியும் கூட இருக்கிற 3 பேரும் தான். அந்த கொலை பழியை ஏத்துக்கிட்டு அவனுங்களுக்காக ஜெயிலுக்கு போனது உன் மாமனாரு மார்க்கண்டேயன். உன் அப்பாவை கொன்ன இந்த 4 பேரும் எந்த தண்டனையும் அனுபவிக்காம அந்த கொலைய செஞ்ச குற்ற உணர்ச்சியே இல்லாம உன் கூட தான் இருக்காங்க. உன் அப்பாவை கொன்னது உன் மாமனார்னு இவ்ளோ நாளா நீ நம்பிட்டு அவரை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. ஆக்சுவலி தண்டனைய அனுபவிக்க வேண்டியது உன் புருஷனும் அவன் கூட இருக்க அந்த 3 பேரும் தான். அவனுங்களை ஜெயிலுக்கு அனுப்ப இப்ப இதை விட வேற நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. லுக்குமா, உன் மாமனார் உண்மையான குற்றவாளிய காட்ட போறேன்னு பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடுற வித்தக்கார மாதிரி பேசிட்டு தான் இருக்காரே தவிர இப்ப வரைக்கும் அவர் யாருன்னு சொல்லவே இல்ல. பாத்தியா? உன் கூட தான் இருக்கானுங்க. அது வேற யாரும் இல்ல, உன் புருஷன் தான். ஒரு அப்பாவா தன்னோட பசங்களை மார்க்கண்டேயன் காப்பாத்தி விட்டுட்டாரு. ஒரு அப்பாவா தன்னோட கடமையை அவர் செஞ்சுட்டாரு. ஆனா ஒரு பொண்ணா நீ உன் அப்பா தனிக்காய்ச்சலத்துக்கு செய்ய வேண்டிய கடமைய நீ செய்ய வேண்டாமா? மார்க்கண்டேயன் காப்பாத்தி விட்டுருக்காரு. தான் பசங்க செஞ்ச கொலைய ஒரு அப்பா எடுத்துக்கிட்டு தண்டனை அனுபவிக்கும் போது ஒரு பொண்ணா உன் அப்பாவை கொன்னவனுங்கள நீ பழி வாங்க வேண்டாமா? நீ தண்டிக்க வேண்டாமா? நாளைக்கு நடக்க போற விசாரணையில நீ பிளே பண்ண போறதுதான் முக்கியமான ரோல். அதுதான் செத்து போன உன் அப்பாக்கு நீ பண்ற நியாயமான இறுதி காரியமா இருக்கும். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வாசுகி. எப்படி ஒரு சம்பவத்தை உன்னால இந்த அளவுக்கு உனக்கு சாதகமா மாத்தி யோசிச்சு, அதுவும் இதான் நான் நம்புற அளவுக்கு சொல்ல முடியுதுல்ல, அத நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ எப்படியும் இது போல கேப்பேன்னு எனக்கு தெரியுமா? ஆதாரம் இல்லாம இந்த வாசுகி எதையும் சொல்லவும் மாட்டா, செய்யவும் மாட்டா. ஆதாரமா? எஸ். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னவுமா என்னமோ மாதிரி பேசுற? உங்ககிட்ட யாராவது எதுவும் சொன்னாங்களா? யாராவது சொல்லி கொடுத்து பேச நான் என்ன குழந்தையா? அந்த வாசுகி எதுவும் உங்ககிட்ட பேசினாளா? ஓ, அப்போ வாசுகி என்கிட்ட பேசுவான்னு நீங்க முன்னாடியே எதிர்பார்த்தீங்களா? என்ன உமா, எப்படி பேசினாலும் என்ன பிளாக் பண்ணிட்டே இருக்க? நான் அப்படி கேட்கல. அவ எப்படி வேணாலும் பிளான் பண்ணி நம்மள சுத்த விட்டுருவா உமா, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா உங்களை நீங்க செய்யாத கொலையில இருந்து அதான்
நீங்க செய்யாத ஒரு கொலை கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர ஒரு கொலைகாரனே நம்ம நம்பி இருக்கோமே, அத நினைச்சாதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. எங்க அப்பாவை கொலை பண்ண உங்க அப்பா உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க செய்யாத ஒரு கொலை கேஸ்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வர எங்க அப்பாவை கொலை செஞ்ச ஒரு ஆளுக்கிட்டயே நாம எல்லாரும் போய் நிக்கிறது உலகத்துல வேற எங்கேயுமே நடக்காது. என்ன நீங்க பாக்குறத பார்த்தா என்னமோ எங்க அப்பாவை கொலை பண்ணது உங்க அப்பா இல்லன்னு சொல்வீங்க போலயே. ஏய் உமா, அன்னைக்கு நடந்தது திட்டமிட்ட கொலை கிடையாது. எப்படி பண்ணாலும் கொலை கொலை தானே. இங்க பாரு உமா, உங்க அப்பா நம்ம எல்லாரையுமே கொல்லணும்னு நினைச்சாரு. எங்க அப்பா அதை தட்டி கேட்க போன இடத்துல கைகளை பாகி உங்க அப்பா செத்துட்டாரு. அதுதான் நடந்துச்சு. என்னமோ அப்படியே நேர்லயே இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க. நான் அப்படி சொல்லல. நடந்தது எங்க அப்பா அப்படியே எங்க கிட்ட சொன்னாரு உமா. அவரு கொலை பண்ணணும்னு நோக்கத்துல பண்ணல உமா, புரிஞ்சுக்கோ. என் அப்பாவோட கொலைக்கு நான் பழி தீக்காம விடவே மாட்டேன். அதான் உமா 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டாரு. அது கோர்ட்டோட தீர்ப்பு. பெத்த மகளா இந்த உமாவோட தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. என் அப்பாவை கொன்ன கொலைகாரன் என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா சுத்திட்டு இருக்கறத எப்படி என்னால மட்டும் பொறுத்துக்க முடியும்? என் அப்பாவை கொன்ன கொலைகாரனை என் கையாலேயே தண்டனை கொடுத்து தீருவேன். சரி, முடிஞ்சு போன கேஸ பத்தி இப்போதைக்கு பேசிட்டு இருக்கோம். நாளைக்குள்ள கேஸ பாப்போம். இந்த கேஸ்ல தானே உங்க அப்பா நீங்க கொலை பண்ணலன்னு நிரூபிச்சு வெளியில கொண்டு வர போறாரு. ஆனா பாருங்க, என் அப்பாவோட கேஸ் விசாரணைக்கு வராமையே போயிடுச்சு. அந்த கொலைகாரனுக்கு உண்டான தண்டனையை தர வரைக்கும் நான் ஓய மாட்டேன். எங்க போறீங்க? படுக்கலையா? கடைக்கு லோடு வந்துருச்சான்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நீ படு. நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையில தான் நாளைக்கு அந்த கேஸே முடிவுக்கு வரப்போகுது. எல்லாரும் இந்த உமா யாருன்னு நாளைக்கு பாப்பீங்கடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன் காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்ல, நீ எல்லாம் எங்களுக்கு தலைவரா? இத சொல்லவே எங்களுக்கு கேவலமா இருக்கு. உனக்கு இப்படி நடந்திருந்தாலும் நீ இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நாக்க வெட்டி போட்டுருவேன். என்னது? நாக்க வெட்டுவியா? பாத்தீங்களாயா, இவ பேர் இன்னைக்கு மொத்த மீடியாலயும் நாறிட்டு இருக்கு. அதை என்னன்னு கேட்கலான்னு வந்தா நாக்க வெட்டுவாலாம். இந்த மாதிரி படிக்காத பட்டிக்காடலாம் இந்த பதில கொண்டு வந்து உட்கார வச்சா இப்படிதாங்க பேசும். ஏங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடந்து அதை தட்டி கேட்காம விட்டு இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்க மரியாதையா தான் பேசுவீங்களா? இன்ஸ்டிடியூட்ல படிக்கிற பசங்க எல்லாரும் நம்ம பசங்க மாதிரி தான் சார். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாம தான் சார் முன்னாடி நிக்கணும். தப்பு பண்ணிட்டு நாக்க வெட்டுவாலாம். அது வரைக்கும் நாங்க என்ன பூ பறிச்சுக்கிட்டு இருப்போமா? இங்க பாருமா, நீ பச்சா குழந்தை, நாங்கெல்லாம் வேற மாதிரியான ஆளு. நாங்க எவ்வளவு வேலை செஞ்சுட்டு காலேஜ் நடத்திட்டு இருக்கோம் தெரியுமா? நேத்து முளைச்ச காளான் நீ எங்க கிட்டே சவுண்ட் விடுறியா? இப்ப நீ பேசின பேச்சுக்கு இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணும், இல்லனா நடக்கிறதே வேற. நீங்க செய்யாத தப்ப சொல்லி உங்களை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ தப்பு செய்யல, நாங்க எப்படி நம்புறது? உன் மாமியார் சொன்னாலாவது அதுல ஒரு நியாயம் இருக்கும். உனக்கு நாங்க எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? அந்த பொண்ணு வந்து பேசின விஷயமே வேற. வீடியோவை எடிட் பண்ணி பிரச்சனையா மாத்திருக்காங்க. அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இப்ப இவ மன்னிப்பு கேட்பாளா மாட்டாளா அத சொல்லுங்க முதல்ல. நீங்க பேசின வார்த்தைக்கு பதில் அதுதான். அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது.
உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. திமிர பாத்தியா இவளுக்கு? உன்னை நான் விட மாட்டேன். சார், இருங்க சார், சொல்றது கேளுங்க. யோ, சார், அமைதியா இருங்க சார். இருங்க சார். சரியா கையா? என்ன சார் இப்படி பண்றீங்க? பேசிட்டு இருக்கோம்ல. அமைதியா இருங்க சார். என் முன்னாடி அவன் நின்னு பேசவே யோசிப்பானுங்க. இவ நாக்க வெட்டுவன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டாளாம். ஏய், இப்ப மட்டும் நீ மன்னிப்பு கேட்கல. வித்யா, நீங்க அப்படி பேசிருக்க கூடாதுமா. உங்க மேல தப்பு இல்ல நிரூபிச்சா இவங்க எல்லாரையும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேம்மா. அதுக்கு முன்னாடி நீங்க பேசின வார்த்தைக்கு முதல்ல இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்கம்மா. சார், அவர் பேசினதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. இப்பவும் சொல்றேன், இந்த மாதிரிலாம் அநாகரிகமா பேசினா கண்டிப்பா நாக்க வெட்டிடுவேன். நீ பதவிக்கு வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு திமிரா? உன் அத்தை 10 வருஷமா இந்த பதவியில இருந்தாங்க. அவங்க மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குமா? உனக்கு 2 நாள் டைம். அதுக்குள்ள உன் மேல தப்பு இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணணும். இல்லையா நீ உன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும். அதுக்கு மேலேயும் நீ இந்த பதவியில இருந்தா அது யாருக்குமே நல்லது இல்ல. நீ எப்படி இந்த பதவியில இருக்கன்னு நான் பாக்குறேன். நானா விருப்பப்பட்டு ஒதுங்குற வரைக்கும் நான் இந்த பதவியில தான் இருப்பேன். என்ன நான் நிரூபிச்சு காட்டுறேன், அப்புறம் நீங்க எல்லாம் பேசுங்க. இப்போ கிளம்புங்க, கிளம்புங்கன்னு சொல்றேன். வாங்க சார். திமிர் பிடிச்சவன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.